Fourth question பாருங்க. Using Lagrange's mean value theorem, determine the values of x at which the tangent is parallel to secant line at the endpoints of the given interval அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ரோல்ஸ் தியரம் எப்படி செஞ்சோமோ அதே தான் இங்கேயும் லக்ரான்ஸ் தியரம் ஒரு சில கண்டிஷன்ஸ் மாறும். சரிங்களா? அங்கே வந்து டிஃப்ரென்ஷியபிளில் எஃப் ஆஃப் பியும் எஃப் ஆஃப் யும் ஈக்குவலாக வரணும் மஸ்ட்டு. சரிங்களா? பட் இங்கே அது அப்படி கிடையாது. சரிங்களா? இது ரெண்டும் ஈக்குவலாக வரணும்னு கிடையாது. வந்து நம்ம எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கூட ஈக்குவலேட் பண்ணுவோம். எஃப் ஆஃப் பி மைனஸ் எஃப் ஆஃப் ஏ டிவைடட் பை பி மைனஸ் ஏ அப்படின்னு பண்ணுவோம். லாக்ரேஞ்ச் மீன் வேல்யூ தியரம் வந்து எக்ஸிஸ்டாக இருந்துச்சுன்னா சரிங்களா, அது வச்சு தான் நம்ம சி பாயிண்ட்டே கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 3x + 2. எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் -2, 2. சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எழுதிக்கலாம். x cube minus 3x plus 2 where x is an element of -2, 2. First என்ன கண்டுபிடிக்கணும்? divided byல x value இல்லை. லிமிட்ல 0 இருந்தாலும் இங்க divided byல x இல்லைன்னா இது வந்து undefined ஆகாது. நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? f of x is continuous. எழுதிடலாம். continuous in -2, 2. f of x வந்து continuous இருந்துச்சுன்னா அடுத்து differentiable இல்லையா? அடுத்த ஸ்டெப் f of x is differentiable in open interval -2, 2. f of -2 f of 2 ஈக்குவலாக வரணும்னு கிடையாது. பட் இதே ரோல்ஸ் தியரம்ல ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். கம்பேர் பண்ணி படிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். f of -2 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். x இருக்கிற இடத்துலலாம் -2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். -2 whole cube -3 into -2 plus 2. -2 whole cube வந்து -8 minus into minus plus 6 plus 2. இதுவும் 8 இதுவும் 8 0. அடுத்தது f of 2. x இருக்கிற இடத்துலலாம் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் plus 2. 2 cube 8 minus 6 plus 2. 10 minus 6 வந்து 4. இது ரெண்டு ஈக்குவல் இல்லை பாருங்க. சரிங்களா? இது ரெண்டு ஈக்குவல் இல்லை, வேறு வேறு நம்பர் வருது. இப்போ அடுத்தது எஃப் கண்டுபிடிக்கணும். இப்போ இது கண்டினியூஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியபிள்னா நான் ஃபஸ்ட்டு என்ன எழுதிடலாம்? பை லக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம் there exists c which is an element of -2, 2. f dash of c is equal to f 2 minus f of -2 by b minus a. அப்போ 2 minus of -2. சரிங்களா? ஃபார்மேட் என்னன்னா சைடில் எழுதுறேன். f dash of c is equal to f of b minus f of a divided by b minus a. இது எழுதிட்டு அதெல்லாம் டேரெக்டாகவும் எழுதலாம். நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், அதனால தான் சைடில் எழுதியிருக்கேன். இப்போ இது ரெண்டு வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். f dash of c. அப்போ f of c என்ன? x இருக்கிற இடத்துலலாம் cன்னு மாற்றி எழுதணும். c cube minus 3c plus 2. இப்போ f dash of c எப்படி இருக்கும்? c cubeனா 3 into c square minus 3cனா -3 plus 2 0. ஸோ இதான் f dash of c அண்ட் இதோட வேல்யூ நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3c square minus 3 is equal to f of 2 ஓட வேல்யூ என்ன? 4 minus f of -2 வேல்யூ 0 divided by 2 minus into minus என்னோட plus 2 plus 2 4. டேரெக்டாக எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ 3 காமனாக வெளியே எடுத்துடலாம். ரெண்டுத்துலையுமே 3 இருக்குது, வெளியே எடுத்துடலாம். c square minus 1 is equal to 4 minus 0 4 divided by 4 cancel பண்ணா 1. அப்போ c square minus 1 is equal to already 1 இருக்கு, மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 டிவிஷனில் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் லைனில் இந்த -1 இந்த சைடு கொண்டு வந்துடலாமா? c square is equal to 1 by 3 -1 இந்த சைடு வந்தால் +1. இப்போ c square is equal to 3 1s are 3 3 plus 1 4 by 3. c is equal to root of 4 by 3. அப்போ c is equal to plus or minus 2 divided by √3. ஏன்னா 4 ஓட ரூட் தான் 2. √3க்கு வேல்யூ 1.732. நம்ம டைரெக்டாக √3ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு டேர்ம் இருக்கு. 2 by √3
மைனஸில் ஒன்று ப்ளஸில் ஒன்று. இப்போ இது ரெண்டுத்தை டிவைட் பண்ணனா எனக்கு ஆன்சர் வந்து 1.155 எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இவ்வளோ தான் கிடைக்கிது. அப்போ கண்டிப்பாக இது இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே தானே வரும். -2லேருந்து 2க்குள்ளே 1.5 வரும், 15 வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். சியோட வேல்யூ +or-2/√3. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Second subdivision, f of x is equal to x minus 2, இன்னொன்று x minus 7. X is an element of 3, 11. Solutionல first f of x எழுதிக்கலாம். x minus 2, இன்னொன்று x minus 7. X is an element of closed interval 3, 11. இப்போ divided byல 0 இல்லை. இதில் எந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், அன்டிஃபைன்ட் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், f of x is continuous at 3, 11. continuousனா அடுத்து என்ன எழுதணும்? f of x is differentiable in, இங்க கூட இன்னனே எழுதிக்கலாம், in open interval 3, 11. இப்போ டிஃபரன்ஷியபிள் அடுத்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? f of aவும் f of bயும். இப்போ f of 3, x இருக்கிற இடத்துலலாம் நான் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 3 minus 2, 3 minus 7. 3 minus 2, 1. 3 minus 7 வந்து -4, which is equal to -4. அடுத்து f of 11. 11 minus 2, இன்னொன்று 11 minus 7. 11 minus 2 வந்து 9. 11 minus 7 வந்து 4. 36. ரெண்டும் கிடைச்சிருச்சு. ரெண்டும் ஈக்குவலாக வரணும்னு கிடையாது. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா, நெக்ஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கணும். therefore by Lagrange's mean value theorem, there exists C, it belongs to 3, 11. and இதில் என்ன ப்ரூஃப் பண்ணோம்னா 3, 11 f dash of C is equal to f of B minus f of A divided by B minus A. இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். f dash of C மட்டும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு f of C எப்படி வரும்னா C minus 2, இன்னொன்று C minus 7. இப்போ இது UV மெத்தட்னு மாறிடும். அப்போ நான் ஃபஸ்ட்டு இன்சைட் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். C into C, C square, minus C into 7, minus 7C, minus 2 into C, minus 2C, minus into minus plus 4, 7 2s are 14. Simplify பண்ணா C square minus 9C plus 14. இதுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி differentiate பண்ணலாம். அப்போ C square என்னவா மாறிடும்? 2 times of C, minus 9 plus 0, that is equal to 2C minus 9. இது f dash of C. இப்போ டைரக்டாக நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் இந்த ஃபார்முலாவில் எழுதிக்கலாம். சரிங்களா? 2C minus 9 is equal to f of B, B வந்து 11, 36 minus of minus 4. நான் இங்கே மேலே எழுதியிருக்கிறதுலேருந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. divided by 11 minus 3. 2C minus 9 is equal to minus into minus plus 36 plus 4, 40. divided by 8 ன்னு கிடைக்குதா? இப்போ 8 5s are 40. 2C is equal to 5 already இருக்கு. minus 9 answer வந்து plus 9. 2C is equal to 14. C is equal to 14 by 2. Therefore C is equal to 7. இப்போ இந்த C is equal to 7 வந்து நம்ம லிமிட்ல இருக்கா செக் பண்ணும். லிமிட் என்ன? 3, 11. இதுக்கு நடுவில் கண்டிப்பாக 7 வரும் தானே. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்ட். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.